கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய தங்கச்சி பையன் வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது பூனை பக்கத்தில் நின்றுருக்கு. சும்மா அது வாயை திறக்கும்போது கையை உள்ளே கொடுத்துட்டான், அது கடிச்சிச்சு. அதுக்கு முந்தின மாதம்தான் நாய் அவனை ஸ்க்ராட்ச் பண்ணி அதுக்காக அவன் ஜோம் பண்ணி சாட்சிலாம் சொன்னான். உடனே அடுத்த மாதமே இப்படி ஆயிடுச்சோடனே கொஞ்சம் எல்லாருக்கும் கவலையாக இருந்துச்சு. ஆண்டவரே, அடிக்கடுக்க அப்படி சோதனையாக வருது, எப்படியாவது அவனுக்கு நல்ல சுகத்தை தரும், எந்த பிரச்சனையும் அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடி மட்டும் ஜிஹெச்சில் போட்டோம், ஜோம் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையினால் அவனுக்கு எந்த பாதிப்பு இல்லாதபடி நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆண்டு முழுவதும் இம்மட்டுமாக கர்த்தர் எங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எல்லா ஜெபத்தையும் கேட்டு அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் வழிநடத்தி வந்தார். தொடர்ந்து எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீங்களாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! அழைக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தேவன் தம்முடைய திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் இந்த நாளிலும் எங்களை உங்கள் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த டிசம்பர் மாதம் சொன்னாலே நம்ம அட்வென்ட் நாட்களாக கொண்டாடுகிறோம். என்ன? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுதல் என்று சொல்லி, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுதல். ஆனால் நம்ம எல்லாரும் முதல்ல ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மானிடனாய் வந்ததை நம்ம கொண்டாடுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்க்கிறவர்களாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதற்கு ஆயத்தம் ஆக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்படியாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு, அந்த தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்திருப்போமே, ஆனால் அவருக்கென்று காரியங்களை நாம் செய்வதற்கு அது நேர்த்தியானதாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம ரெண்டாவது வருகையில் எதிர்பார்க்கிறது என்னது? நம்மளுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குதுன்னு சொல்லி. ஆமென். அதுதானே, நித்திய வாழ்வுக்காக தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்காக ஓடுறோம். அந்த பரலோக ராஜ்யம் என்பது என்ன? ஒரு நித்திய ஜீவன். என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அன்றைக்கு தான் மரணம் வந்தது, அன்றைக்கு தான் சாகவே சாவா என்று சொன்னார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணலை? சாவ உண்டாக்கலை. நித்திய ஜீவனை தான் அவங்களுக்குன்னு வச்சிருந்தாரு, நமக்குன்னு வச்சிருந்தாரு. அந்த ஆதாமனுடைய சாபத்தை நீக்கும்படியா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்து, அவர் தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பலியாகும்படியாய், அந்த மீட்பினாலே நாம் அவர்களுக்கு சுதந்திரர்களாய் மாறும்படியாய் தேவன் ஒரு அளவற்ற அன்பை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென், ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவானா? கெட்டு போக மாட்டான். விசுவாசிங்களேன், அவரை விசுவாசி. அப்படிதான் வேதம் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். விசுவாசம், கிறிஸ்துவை யாரெல்லாம் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், எனக்காக அவர் மறுபடியும் உயிர்த்தார் என்கிற விசுவாசத்தோடு அவர் அண்டையிலே வந்து நிற்கிறார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மீட்பு, நித்திய ஜீவ மீட்பு. ஆமென், ஆமென். நம்ம நினைக்கிறோம் நித்திய ஜீவனை தேடி நம்ம தான் ஓடணும் ஓடணும் ஓடணும். செய் என்பது பழைய ஏற்பாடு, முடிந்தது என்பது புதிய ஏற்பாடு. ஆமென். அதனால தான் சிலுவையில் சொன்னார், உனக்காக செய்து முடிக்கப்பட வேண்டிய அத்தனை காரியங்களையும் நான் உனக்காக செய்து முடித்திருக்கிறேன். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நீ நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை.
சிலுவையிலே அவர் என்ன செஞ்சாரா? சாத்தானுடைய தலைய நசுக்கினார். அவன் அந்தரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வெற்றி சிறந்தார். அப்ப வெற்றி வந்துருச்சா வரலையா? ஆனா நம்ம வரலன்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த வெற்றி என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அனுபவிக்க மாட்டேங்கிறோம். இதுதான் பிசாசினுடைய தந்திரமாய் இருந்தது. ஏதேனிலே பிசாசு போய் அங்க என்ன கேட்கிறான்? நீங்க இந்த பழத்தை புசிச்சா தேவனை போல மாறிடுவீங்கன்னு சொன்னான். அவங்க ஏற்கனவே எப்படிதான் இருந்தாங்க? தேவ சாயல்ல தான் உண்டாக்கப்பட்டிருந்தாங்க. அவர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவ சாயல்ல ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி வச்சிருந்தாரு. அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்தது தேவ சாயல் தான். ஆனா பிசாசு போய் என்ன சொல்றான்? நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. அவனுக்கு அந்த அறிவு இல்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பிசாசு சொன்ன தந்திரமான வார்த்தையை நம்பி மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆசை வந்துருச்சு. நம்ம தேவனை போல இல்லை போலங்கிற ஒரு நம்பிக்கையற்ற தன்மையினால அந்த பழத்தை பறிச்சாங்க, புசிச்சாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகம் சிலுவையிலே அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார் என்ற வாழ்க்கைக்கு ஓடாதபடிக்கு இன்னும் நான் தான் வெற்றி பெறணும் 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 சொல்ற பிசாசினுடைய தந்திரத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல ஒரு வசனமும் பொய் சொல்லாது. பொய் சொல்லாது. அப்ப சிலுவையில வெற்றி சிறந்தாருங்கிறது பொய்யாகுமா? ஆகாதுல்ல. அப்ப அந்த வெற்றி வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா? முதலாவது ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் அவருக்கு வழியை செவ்வை பண்ணும்படியாய், வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் முன்னதாக அனுப்பப்பட்டவனாய் யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். இன்னைக்கு 2ஆம் வருகைக்கு இந்த பூமியில வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளனாகிய கிறிஸ்து வரும் பொழுது மணவாட்டியாகிய சபையானது ஒரு அலங்கரிக்கப்பட்ட சபையாய், ஒரு கந்தலான ஒரு மணவாட்டியை மணவாளன் ஏற்றுக்கொள்வாரா? யோசித்து பாருங்க. ஒரு கல்யாணம் நடந்தாலே அது எவ்வளோ ஜேன்னு நடக்குது. மணவாட்டியை எவ்வளோ அழகாக ஆயத்தப்படுத்துகிறாங்க, எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மகா மகிமையான ராஜா, சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசின் தந்திரத்திற்குள்ளாய் சிக்கொண்டிருக்கிற திருச்சபைகளை அவருடைய வெற்றி வாழ்க்கைக்குள்ளாய் அழைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது புதுசா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்னதையும் சொல்லுவேன், புதிதானவைகளையும் சொல்லுவேன். கேட்கிறதுக்கு காது இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினால் என்ன பண்ணுவாரா? துதி உண்டாக பண்ணுவாராம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. ஆமென். ஆவியானவர் நம்மளை நடத்துகிற பாதையில் நம்ம ஓடும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் ஒரு யோவான் ஸ்நானகனை போல. ஆமென். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 40வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாம். 40, 3, 4, 5 வாசியுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். அந்த பாதையை செவ்வைப்படுத்துறதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுக்கு தான் வேதத்தில் அந்த முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர்
கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன், கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க போர் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி? ஆமென், ஆமென். பிசாசினுடைய தந்திரத்தினால ஒண்ணுமே இல்லாத சாத்தானோட நம்ம என்ன செய்கிறோம்? மறுபடியும் போராடி நம்ம எனர்ஜியும் வீணாக்கி ஆண்டவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்டு செயல்பட முடியாதபடிக்கு நம்ம எதையோ ஆண்டவர்கிட்ட பேசி அப்படிதான் நடக்குது. ஆமென். அவரு நினைக்கிறார் வேற விதமா. வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அறிவிச்சாலே அடுத்தது வெற்றி கொண்டாட்டம் தான், வெற்றி கொண்டாட்டம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னைக்கு நம்ம எதை சொல்லிட்டு வரோம்? ஆண்டவர் எனக்காக முடித்திருக்கிற ஒரு செய்தியை நாம் சொல்லுகிறோமா? ஹல்லேலூயா. போர் முடிந்தது. அதனுடைய அக்கிரமத்திற்கு உண்டான சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததான். நம்ம ஒரு கடன் வச்சிருக்கிறோம், நம்மளால அடைக்கவே முடியாத ஒரு கடன், ஒரு கோடின்னே வச்சுக்குவோமே, அது இன்னைக்கு நமக்கெல்லாம் பெருசா இருக்கலாம். அதுக்கு பதிலாக ஆண்டவர் 2 கோடி அவங்க கையில கொடுத்துட்டாருன்னு சொன்னா யாராவது நம்மளை ஒரு வார்த்தை கேட்க முடியுமாங்க? ஏன் அவர் தந்தாருன்னு யாராவது கேட்க போறாங்களா? இல்லைன்னா அதே போல எல்லா காரியத்துக்கும் அவர் ரெட்டிப்பாய் கொடுத்து தீர்த்திருக்கிறார். சகல அக்கிரமங்களின் நிமித்தமும் சகல பாவங்களின் நிமித்தமும் அவர் ரெட்டிப்பாய் கொடுத்து தீர்த்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அவரே எனக்கு நீதியானார் என்கிற ஒரு நம்பிக்கை எப்பொழுது நமக்குள்ளே வருகிறதோ அப்பதான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இல்லைன்னா நான் இப்படி இருக்கேன் ஆண்டவரே, அப்படி இருக்கேன் ஆண்டவரே, அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லி அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை இந்த பூமியில் செய்ய முடியாமலே போயிருது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும்படியாய் தேவன் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லும்படியாய் முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும் என்று சொல்லி ஏசாயா 45:22-23 பார்க்கலாம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கரங்களை தட்டுவோமா? அவரை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறான்னு சொன்னா பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும் என்கிற வார்த்தையை அவரே சொன்னது. அதற்கான வழிகளை நாம் ஆயத்தம் பண்ணுகிறோமா? அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நாம ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன நினைச்சாலும் சரி, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும்
செய்யும் தேவனே. ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது. அவரை தடுக்கிறதற்கு யாராலையும் முடியவும் முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பெரிய ஞானவான்கள், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், அவருக்கு முன்னாடி எல்லாம் தூசியும் மனுஷனே எப்படி தான் இருக்கான், தராசில் வைக்கப்பட்ட தூசியை போல இருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. இருக்குதா இல்லையா? அந்த தூசியை போல இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கலாம், அவங்களே தூசி போல இருந்தாங்கன்னா நம்மளுடைய ஞானம் அறிவுலாம் அவருக்கு எம்மாத்திரங்க. அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அவர்கிட்ட போய் நம்ம இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது ஏன் அப்படி பண்ணுறீங்க கேள்வி கேட்கறதுக்கு அது சரியே. எனக்கு ஆலோசனை சொல்கிறது யாருப்பா? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினப்ப எனக்கு இது நூல் போட்டது யாரு? யோபுட்ட கேட்குறாரு. இதெல்லாம் பண்ணது யாரு? அவர் ஜலத்தை நின்று ஜலத்தை என்ன செஞ்சாரா? பிரிச்சாரா. அதில் ஒரு பகுதி என்ன இருக்கா? மேலே போச்சான், இன்னொரு பகுதி கீழே இருக்குதா. யோசித்து பாருங்களேன், கீழே இருக்கிற பகுதி மாதிரியே மேலே இருக்கிற தண்ணி மேலேயே இருக்குதே. அதை யோசித்து பாருங்களேன். நம்மளால் தண்ணியை பொறிக்க முடியுமா? தனித்தனியாக பொறிக்க முடியுமா? அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது பிரமிக்கத்தக்க அதிசயமாயிருக்கும். ஹல்லேலூயா! அது பிரமிக்கத்தக்க அதிசயமாயிருக்கும். நாம் நம்முடைய வழிகளையே நினைத்து கொண்டு, நம்முடைய காரியங்களையே நினைத்து கொண்டு, இது இப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆண்டவருக்கு நிறைய திட்டங்களை என்ன செய்கிறோம்? போட்டு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் தேவாதி தேவன், சர்வ ஞானமுள்ள தேவன், அவர் செய்ய நினைத்த காரியத்தை இந்த பூமியிலே செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனம் மாத்திரம் இல்லை, கடைசி நாட்களில் நம்ம அழிவை குறித்து நிறைய பேசுகிறோம். அதே போல் கடைசி நாட்களில் தேவனுடைய மகிமை எங்கெங்கெல்லாம் வெளிப்படும்னு சொல்லி நீங்கள் தேடி அந்த வசனங்களை வாசித்து பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கடைசி அதிகாரம் அது. மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும், சத்தமா சொல்லுங்களேன், துரும்பாயிருப்பார்கள். நம்ம நினைக்கிற இந்த பூமி அழிஞ்சு போயிடும், நான் ஆண்டவர் கூட போயிடுவேன். இந்த பூமி அழிஞ்சு போயிடும், நான் ஆண்டவர் கூட போயிடுவேன். இந்த பூமி அழிஞ்சு போயிடும், நான் ஆண்டவர் கூட போயிடுவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரம்பா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கிரமம் செய்கிறவர்கள், அகங்காரிகள் எல்லாரும் துரும்ப போல இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, வரப்போகிற அந்த நாள் அவர்களை, நம்ம நினைக்க நம்மளை சுட்டரிச்சிருவாருன்னு சொல்லி அப்படி தானே நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ அவருக்கு முன்பதாக நீதிமான் அல்லாததினாலே, ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் அவராலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டும் இருக்கிறோம். நானா நீதிமான் ஆக முடியவே முடியாது. அது பரிசேயருடைய ஜெபம். நான் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாய் செல்லும் பொழுது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. சவுல் போறாரு, பிரமாணத்தின்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக நடக்கிறாரு, எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி குடிச்சு வசனத்தெல்லாம் அப்படி தூக்கி படிக்கிறாரு. ஆனால் அந்த சவுல ஆண்டவருக்கு என்ன செய்யலை? பிடிச்சுதா? ஏன்ப்பா பைபிள் ஃபுல்லாக அவருக்கு தெரியுமே, அப்போ பிடிச்சிருக்கணும்ல. நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். வசனம் ஃபுல்லாக எனக்கு தெரியும், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், இத்தனை பேருக்கு இதெல்லாம் செய்கிறேன். நான் செய்கிறத சொன்னோன்னாலே நம்ம விழுந்து போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை வரங்கள் வேறு வேறானவை. அவனவனுக்கு அளந்த ஈவின்படி தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? கிருபையை கொடுத்துருக்காரு, வரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது அவருடைய கிருபை. நீங்கள் பல மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா அது அவருடைய
கிருபை. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நான் இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணேன், நான் இத்தனை மணிக்கே முழிச்சு ஜோம் பண்ணேன். இன்னைக்கு அதெல்லாம் கிறிஸ்தவத்தில் ஒரு பெருமையாகிவிட்டது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமனா. ஏன்பா பெருமையாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னப்பா? தாழ்மை தானே. பெருமைக்கு ஆப்போசிட் தாழ்மை தானே. அப்போ தாழ்மை தானே வந்திருக்கணும். ஆனால் பொறுமை இருக்கிற இடத்துல தாழ்மை ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் நியாயம் பேசுகிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நியாயமே பேசாமல் நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துலையும் நான் தான் போய் நின்றுட்டோன்னு வையேன், மனுஷனுடைய நீதி நியாயம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய நீதிக்கு முன்பதாக மனுஷனுடைய நீதி நியாயம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனுஷன் பார்க்குற விதமாய் தேவன் பார்க்கவே மாட்டாரு. நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் அவங்க வந்தாங்க, விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டி கல்ல எறியணும்னு நிற்கிறாங்க. விபச்சாரம் ஒருத்தியா பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. 2 பேர் சேர்ந்தாதான் விபச்சாரம். அப்போ பண்ணுனவேங்க. அப்போ இவங்களுடைய நியாயம் என்ன? இவளை மட்டும் மாட்டி விட்டுறணும், இவளை மட்டும் பிடிச்சி நிறுத்திடணும். தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை. அவர் மன்னிக்கிறார், அவர் மன்னிக்கிறார் அவளை. அந்த அன்புல உருகி போயிரா. என்னை யாராவது ஏற்றுக்கொள்வார் உண்டோ என்று சொல்லி அந்த அன்புக்காக எங்கே நிற்கிற ஒரு ஸ்திரீயானவள் அவருடைய மன்னிப்பின் அன்பை பெற்றுக்கொண்டு மீட்பை பெற்றவளாய் திரும்பி போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பின் அன்பை கொடுக்கும்படியாய்த்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்காக கொடுத்து மானிடனாய் மனுக்குலத்திலே இந்த பூமியிலே உதிக்கும்படியாய் செய்து அவரை தன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராதபடிக்கு அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி பலி செலுத்த கொண்டு சென்றானோ, ஆனால் இயேசுவானவரை பிதாவானவர் பலியே செலுத்தினார். எப்பேற்பட்ட பலி! ஒரே ஒரு பலி, கிருபாதார பலியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற கிருபாதார பலிலாம் அப்படியே ஸ்பீடாக வாஸ்து போட்டுறோம்னா அதனுடைய மகிமையே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின்படி நம்ம சட்டத்திட்டங்களெல்லாம் கடைபிடிக்கணும். அன்னைக்கு தினம் நாடோறும் பலி செலுத்தணும். எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வருவோமோ தெரியல பொருளை கொண்டுக்கிட்டு. யோசித்து பாருங்கள். என்றைக்கோ ஒரு நாள் காணிக்கை கொடுக்கறதுக்கே நமக்கு அதுக்கு 1000 கஷ்டம் சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கேட்ட அன்னைக்கு உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிற நமக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தையும் திட்டத்தையும் மாற்றிக்கிறோம். அப்படி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு இருந்த மாதிரி, அப்போ அன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்போ இதையும் செய்யணும்ல. ஏன் ஏன் அந்த பாக்கியத்திற்குரியவர்களாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோமே, இதை விட மேலான ஒரு பாக்கியம் என்ன வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும்? ஆமென், ஆமென். எல்லாரும் சரீர முயற்சினால் ஆண்டவருடைய இதுக்குள்ளே போயிடலான்னு நினச்சி ஏதேதோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு முயற்சியும் பண்ணலை. எந்த தகுதியுமே நமக்கு இல்லை. தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவருடைய நித்திய மீட்பினால் உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கென்று அழைத்து அதை உங்களுக்கென்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் எப்பொழுது நித்திய ஜீவனை இழந்து போனானோ அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் கொடுக்கும்படியாய், அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான மகிமையை மறுபடியும் கொடுக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். போர் முடிந்தது என்று சொல்லும்படியாய், அக்கிரமங்களினின்று நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்ன அவர் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி? ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். வசனத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. வேதத்தில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியும். இந்த செல்ஃபோனை பாருங்களேன்,
அதுலேயே கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நமக்கு அதில் ஒரு 10 விஷயம் கூட கரெக்டாக தெரியாது. உலக மனுஷன் அற்ப ஆறறிவு படைச்ச மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயங்களையோ கல்விகளையோ ஞானங்களையோ அதுவே நமக்கு தெரியாது. பரம காரியங்களை அறிந்து கொள்வது நமக்கு எப்படி முடியும்? எப்படி முடியும்? அவ்வளோத்தையும் அறிந்து கொள்ளணும்னா முடியவே முடியாது. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற கெப்பாசிட்டிக்குள்ள, உங்களுக்குன்னு பிடிச்சிருக்கிற அளவுக்குள்ள உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 86:11 வாசிக்கலாம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். நான் உமக்கு வழியை செவ்வைப்படுத்தணும்னு சொன்னா என்னுடைய வழியில நான் போக முடியாது. யாருடைய வழியில தான் போகணும்? அவருடைய வழி தெரிஞ்சாதான் அதை என்ன செய்ய முடியும்? செவ்வைப்படுத்த முடியும். யோசித்து பாருங்க. அதே அந்த ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? சமமாக்கப்படும். மலைகள் குன்றுகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? தாழ்த்தப்படும். கோணலானவைகள் சமமாகும், கரடு முரடானவெல்லாம் சமமாகும், கோணலானவையெல்லாம் செவ்வையாகும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பள்ளெல்லாம் நிரப்பப்படணும்னு எங்கெல்லாம் குண்டு குழி இருக்குதோ, எங்கெல்லாம் ஆறு ஏறி இருக்குதோ அங்கெல்லாம் மண்ணை போட்டு மூடிடுவோமா? மலை குன்றுகள்லாம் தாழ்த்தப்படணும், இருக்கிற மலையெல்லாம் வெட்டி 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 அனுப்புகிறாங்களா? அப்படி தான் தாழ்த்தப்படணும்னு நினைக்கிறீங்களா? கோணலானவை செவ்வையாகும், கரடு முரடானவை சமமாகணுன்னு அப்படி கோணலாக கிடக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நம்ம சபைக்குள்ள யார் யாரெல்லாம் பள்ளமான நிலைமையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எப்படி வரணும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். சமமாக்கப்படணும். மலைகளைப் போல குன்றுகளைப் போல இருக்கிற அந்த சில காரியங்கள்லாம் என்ன செய்யணும்? தகர்க்கப்பட்டு அதுவும் என்ன செய்யணும்? சமமாக்கப்படணும். சிலது கோணலாக இருக்கும், முடியாததாக இருக்கும், மாற வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும்? செவ்வையாக்கப்படணும். கரடு முரடாக இருக்குமா, அதெல்லாம் அழகாக ஆக்கப்படணுமா? இதுதாங்க. அப்படி ஆக்கப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் வசனத்தை தானே சொல்கிறேன், வேற எதையும் சொல்லலையே. வேற ஏதாவது சொல்கிறேன்னா அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வழியை எனக்கு போதிங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யணும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததான். அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியும் அவருக்கு ஏற்றபடி அவருக்கு பிரியமானபடி நம்ம செய்யலைன்னு சொன்னால் அதனால பிரோஜனம் ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்க. நான் உம்மிடத்தில் அன்பு கூறுறேன், உம்மிடத்தில் அன்பு கூறுறேன், உம்மிடத்தில் அன்பு கூறுறேன் பாடிக்கிட்டே இருந்தால் மட்டும் அவர் என்ன நினைப்பாரு? அவர் இந்த இடத்துல இருந்தால் என்ன நினைப்பாரு? அவர் ஆலயத்துக்கெலாம் வந்தால் அவருடைய கண்ணெல்லாம் எந்த வியாதியஸ்தர்களெல்லாம் சுகப்படுத்தலான் இருக்கும்ல. அப்படி தானே தேடி தேடி அவங்க கேட்கவே இல்லைன்னா கூட இவராக எழுப்பி விட்டு என்ன பண்ணுவார்? சுகத்தை கொடுப்பார். யோசித்து பாருங்களேன். ஏசு ஜெபம் பண்ணினாரு, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தப்பே கிடையாது, தப்பு நான் சொல்லவே மாட்டேன். ஏசப்பா அற்புதத்தை செஞ்சாரப்பா, நீங்களும் போய் செய்யுங்கன்னு சொல்லி தானே அனுப்புனாரு. நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை எடுத்துக்கிடுவோம். அப்படி தானே? அப்படி தானே? ஏன்னா எனக்கு செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அதுதான் அடையாளம். நீ இயேசுவை விசுவாசிக்கிற என்று சொன்னால் இன்னைக்கு. ஆனால் என்னன்னா, ஜெபம் பண்ண வர்றவங்களும் விசுவாசத்தில் எனக்கு இது நடக்கும்னு வர்றதில்ல. ஜெபம் பண்ணுறவங்களும் இது ஆண்டவரால் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறது இல்லை. அதனால தான் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு அவங்க வருவாங்க. இவங்க நம்ம ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. எல்லாரும் தன் தன் சுய பலத்தை நம்பி நம்பி ஆதியில் இருந்த விசுவாசம், அதான் மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ.
அந்த விசுவாசத்தை குறைக்கும்படி பிசாசினுடைய தந்திரங்கள் செயல்படுவதாய் மாறி போயிட்டு அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்காது. அப்ப அன்னைக்கு ஆண்டவர் வேற, இன்னைக்கு ஆண்டவர் வேறவையா? யோசித்து பார்க்கணும், யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. என்றைக்கு திருச்சபையானது அவருடைய வழியிலே செல்ல வேண்டும் என்று அவரை குறித்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஏசாயா 5 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், சொல்லுங்களேன், எப்படி ஆகுறாங்க? சங்காரமாகிறார்கள். ஏன் ஜனந்தான்ப்பா, அவங்களுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால சங்காரமாகறாங்க, அவங்க அடிமைகளா போறாங்க பிசாசுக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். என்னைக்கு ஒருவன் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, நீங்க உலகத்தார் எழுதின எத்தனையோ புஸ்தகங்களை நம்ம படிச்சு கரைச்சி குடிச்சு அப்படியே இது பண்ணலாம். ஆனால் அவரோடு கூட நடக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்பதான் அவருடைய இருதயம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தை அறியணும்னு சொன்னா ஆபிரகாமை போல நம்ம அவருக்கு சிநேகிதனா இருக்கணும். இல்லைன்னா மோசே போல முகமுகமாய் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு கூட பேசுகிற விதமாய் மோசையோடு கூட ஆண்டவர் பேசினார். முகமுகமாய் பேசினார்னு சொன்ன உடனே அப்படி டைரக்டாக வந்து நின்று பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. நீ என் மகிமையை பார்க்கணுன்னா நீ இந்த இடத்துல வந்து நில்லுன்னு சொன்னார். பின்னாடி தான் பார்த்தாராம். ஆனால் அவருடைய அந்த வாய்ஸ், இப்போ எங்கேயோ ஒருத்தவங்க இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கேட்குற சத்தம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு. அதுவே எப்படி இருந்திருக்கு? முகமாய் பேசுகிற விதமாய். ஒரு 2 சேர் போட்டிருந்தா அந்த இடத்துல இயேசுவானவர் உட்கார்ந்துருப்பார். மோசேக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அப்படின்னு பேசியிருக்கும் பொழுது அவர்கள் முகமுகமாக, அதனால தான் போனவனுக்கு 40 நாள் கழிச்சும் வர்றதுக்கு மனசு, அவனுக்கு 4 நாள் போன மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் கீழே இருக்கிற ஆரோனுக்கு முடியல, பரபரப்பு, போனவனை ஆன காணுமே, சூழ்நிலைகள் எல்லாம் அவனை நெருக்குது. இவன் பொறுமையை இழந்து என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய எல்லா உடைமைகள், நகைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் இவங்க செஞ்ச அடிமையின் நாட்களுக்கான கூலியை பெற்றுக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த ஆரம் என்ன பண்ணுறான்? அவ்வளோத்தையும் களத்துங்கன்னு சொல்லி அவ்வளோத்தையும் களத்திடுறான். யாத்ராகமம் 33-32 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 அதிகாரத்தில் ஆரோன், மோசே கீழே வந்து பார்க்கும்போது ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆக்கி வச்சிருந்தானா? நிர்வாணமாக்கி வைத்திருந்தான். பிசாசு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை புசிக்க கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. ஆமென். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை உடுத்து வச்சு அழகுபடுத்தி மகிமைப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் பிசாசினுடைய தந்திரத்தினால நீங்கள் நிர்வாணமாக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய மகிமையை இழந்து போகிறீர்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் தேவன் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எத்தனை பேர் எழும்பி பிரகாசிக்கிறோம்? ஜோம் பண்ணி அடுத்து எழும்பணும், பிரகாசிக்கணும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய காரியம் அவருக்கு முன்பதாக பிரகாசிக்கணுமா? இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போனால் நம்மளுடைய காரியம் பிரகாசிக்குதா? மற்றவங்க 4 பேர் 4 ஏச்சு கொடுக்குற மாதிரி இருக்குதா? சிந்திக்கணும். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு சிந்திக்கணும்.
அவர் இம்மட்டுமாய் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிற தேவன். அந்த தேவன் நம்மை அவர் நடத்துகிறவராய், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தின்படியே அவரிடத்துல நம்ம போய் நின்று கேட்கும்போது மனுஷனால் உங்களை நடத்தவே முடியாது. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க என்ன அவங்க நடத்திடுவாங்க இவங்க நடத்திடுவாங்க. இல்லை, ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட தான் போய் நின்று கேட்கணும். உமது வழியை எனக்கு போதியும், உமது வழியை எனக்கு போதியும். சவுல் பவுலாய் மாறின பொழுது யார்கிட்டையும் போய் நின்று கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்லித்தாங்கன்னு போய் நின்னாரா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து ஆவியானவரோடு கூட இணையும் பொழுது அவருடைய உண்மைத்தன்மையை நமக்கு அறிவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தினால் பிறந்திருப்போமையானாலும் ஆவியினால் பிறந்து அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆவிக்குரிய காரியத்திலே நாம் மறுபடியுமாய் அந்த சத்தத்தை கேட்டு ஓடும் பொழுது அந்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவருடைய காரியத்தை நமக்கு போதிக்க முடியும். மாம்சீகத்தில் நம்ம தேடி அலைஞ்சுனா ஒன்று மாற்றி அதை நம்மளால் புரிந்து கொள்ளவே, ஏன்னா மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்? எதிரடையாக இருக்கும். தேவன் ஆவியாக இருக்கிறாராம், அதனால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுமா. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறாராம். தேவன் ஆவியாக இருக்கிறாராம். அப்போ நம்மளும் அவர்கிட்ட எப்படி தான் போய் இது நிற்க முடியும்? ஆவியில் தான் போய் அவர் சமூகத்தில் நிற்க முடியும். மாம்சத்தில் போய் நிற்க முடியாது. இந்த சமூகத்தில் வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஆவியில் நொறுங்குண்டவர்களாய் நாம் நிற்கும் பொழுதுதான் அந்த சமூகத்தின் பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆமென். மாம்சத்தில் வந்து நின்று உணர முடியும்னு நினைக்கிறீங்களா? உணரலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்மளுடைய இருதயத்தை முதல்ல அவருக்குள்ள கொடுக்கணும். நான் இல்லைப்பா. அப்போ நம்ம சரீரத்தில் ஆவி, ஆத்ம, சரீரம் மூன்றையும் அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வந்து விடுவார். அவருடைய மகிமையை நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமையை நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுத்துவார். அந்த வழியானது ஆதியாகமம் 18:19 சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பற்றி சிநேகிதன்னு சொன்னால் சும்மா இல்லை. என் சிநேகிதன் ஆபிரகாம் எப்படிப்பட்டவன், அவனுக்கு பின்வருகிற சந்ததிக்கு என்னுடைய நீதி என்ன, என்னுடைய நியாயம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவானாம். ஆமென். சொல்றது மாத்திரம் இல்ல, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிற ஒரு ஆபிரகாமா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் தாமே ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு மகிமையான காரியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார் ஆண்டவர். நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோம்? உலகத்தின் காரியத்தில் அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்னென்னலாமோ கற்றுக் கொடுக்க நினைக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. பிசாசுனுடைய தந்திரத்திற்கு உட்படாதபடிக்கு ஆலயத்துக்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, நீ அவரை பார்க்க போகும்போது நீ வெறுங்கையா போகாத. பழைய ஏற்பாடு தான் சொல்லுது, நீ வெறுங்கையா போகாத. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்குறோன்னு சொன்னால் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்ம எவ்வளோ கவனிப்போம், எவ்வளோ உபசரிப்போம். யோசித்து பாருங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி 2 கவர் வந்ததுனாலே ஒரே கவர் தானா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார்,
உன் கைப்பலனோ உன் சம்பாத்தியம், உனக்கு இந்த சம்பாத்தியத்தெல்லாம் பண்ணுறதுக்கு நீ உன் சாமர்த்தியம் உன் கைப்பலன்னு சொல்லாத. அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு கிருபையுள்ளவர் அவர் மாத்திரமே. ஆமென், ஆமென். எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்ட்ரோக் வந்துடுது, வருதா இல்லையா? அப்போ எதையாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்மளாவே கண்ட்ரோல் பண்ணி நான் சுகத்தோட பலத்தோடு இருப்பேன்னு சொல்லிட முடியுமா? நல்லா இருப்பாங்க, அவங்க நல்ல டயட் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, திடீர்னு அட்டாக் வந்துடும். ஏன் வருது? யோசித்து பாருங்க. அப்போ நம்மளுடையது நமக்குரியது இல்லை. இதை உணர்ந்து கொள்ளாம நாங்கிற பெரிய பிசாசு என்ன ஆயிருக்கு, தலைக்கு மேலே ஏறி நின்று திருச்சபைய பாழாக்கிட்டு இருக்குது. என்ன போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் கற்பனைகளிலே பிரதான கற்பனையாய் தேவன் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை விட புதிய ஏற்பாட்டின் கற்பனையானது உன்னை போல நீ பிறனை நேசிக்கிறாயா, உன்னை போல நீ பிறனை நேசிக்கிறாயா, பள்ளமெல்லாம் நிரப்பப்படும்படியாய், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும்படியாய், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய், அந்த வழி ஆயத்தமாக்கப்படுகிற பொழுது கிறிஸ்துவின் வருகை மகிமையாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகிற நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் சேர்த்து கொள்வார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நமக்கு அந்த ஃபீலே வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? வசனம் சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை. அந்த ஃபஸ்ட்டு வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையானது மாம்சமானது. அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? அவருடைய நாமத்தை விசுவாசித்தோம். அவருடைய நாமத்தை என்ன செஞ்சோம்? விசுவாசித்தோம். கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் அவருக்கு பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். பிள்ளைங்களை ஒரு லீகலாக சிலவங்க குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, தத்தெடுக்கிறாங்க, அப்படி தானே? அதுக்கு உண்டான எல்லா லீகலிஸ்டிக்கான எல்லா விஷயங்களும் முடிச்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளை அவங்களுக்கு தான் சொந்தம். அதே போல தான் உங்களையும் என்னையும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சுதந்திரமாக தத்தெடுத்திருக்கிறார். இல்லை, சொந்த பிள்ளையாவே ஏற்றுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அதை யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? பிள்ளையா ஏற்றுக்கிட்ட பிறகு சட்டமே சொன்னாலும் அதுக்கு மறுப்பு. ஏன்னா லீகலாக எல்லா காரியம் அதற்கு கொடுத்து தீர்க்கப்பட்டாயிருச்சு. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் அவர் தம்மையுடைய சொந்த பிள்ளையாக மாற்றும்படியான அனைத்து காரியங்களையும் முடித்துவிட்டு இது என் பிள்ளைங்கிற அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவர் எனக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கிறோம்? நீங்களா விசுவாசமே இல்லை பார்த்தீங்களா? எத்தனை தடவை நம்ம பைபிளை வாசித்து என்னத்துக்கு 4 வசனத்தை நம்ம வாழ்க்கையில் அப்படியே உட்கொண்டு ஓடினாலே போதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு பேசுகிறோம், கிரியையில் ஒன்றையும் காணுமே. ஆண்டவர் வரும் பொழுது ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை, அவர் பிள்ளை தான், அவர் விட்டுட்டு போக மாட்டார். அதுக்காக நீங்கள் உங்கள் பிள்ளைய விட்டுட்டு போவீங்களா? போவீங்களா? எத்தனை பேர் என் பிள்ளை என் கூடவே வரணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி கல்யாணம்லாம் கட்டி கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளை என் கூடவே இருக்கணும்னு நினச்சி அதுவே பிரச்சனையாகி போயிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். வசனம் அழகா சொல்லுதுங்க. வேதத்தை போல நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுத்தருகிறதான ஒரு காரியம் கூட வெளி உலகத்தில் கிடையாது கிடையாது. ஆனால் இதை நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறோமாங்கிறது தான் கேள்விக்குறி. வழியை செவ்வைப்படுத்தும்படியா நம்ம வீட்டில் நடக்கிற வழியை நம்மளால என்ன பண்ண முடியல, அங்கேயே பல மேடு, பல பள்ளம், பல கோணல், பல கரடு முரடு, அப்படி தானே இருக்குது. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஆண்டவருக்கு சாட்சியாக வழியை செவ்வைப்படுத்திட்டோனாலே திருச்சபையில் என்ன ஆகும், அடுத்தவங்களுக்கெல்லாம் நம்ம ஜோம் பண்ணுறோம், என்னென்ன காரியத்துக்கெல்லாமோ ஜோம் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியாக எழுப்பி நிற்கும் பொழுது அது என்ன ஆகும், மறுமலர்ச்சியின் ஒரு காரியமாய் அதை பார்க்கும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, மற்றவங்க வருவாங்க. அதான் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நற்கிரியை உள்ள இருக்கு வச்சிட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை. நம்ம ஒன்று பேசுனா நம்ம 4 அப்படிதான் இன்னைக்கு வளர்க்கப்பட்டிருக்கோம். யாராவது பொறுமையாக இருக்கிறதுக்கு வளர்க்கப்பட்டிருக்கோமா? வேதம் சொல்லுகிற அழகா சாந்தம், தயவு, இச்சையடக்கம், நீடிய பொறுமை, கனிகள், அதெல்லாம் என்னதான் ஆவியின் இருக்கா இல்லையா? கனிகள்னு நம்ம சொல்லிடுறோம். அதை படத்தை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான், அப்படிதானே? வேதம் சொல்லுகிறது, நம்ம கொரிந்தியர் 13 அன்பு மாத்திரம்தான் பரலோகத்திலே இருக்கும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 தான் நிலச்சிருக்கும். அதில் அன்பு தான் பெரியதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்துருக்கு, நீ கையை தட்டினாலும் சரி, அன்னதானம் பண்ணாலும் சரி, தீர்க்க தரிசனத்தை பேசினாலும் சரி, எவ்வளோ வரத்தை பெற்றிருந்தாலும் சரி, என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒன்றுமே 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 இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது கனியை எதிர்பார்க்கிறார். கனியை, வரத்தை பார்க்கறதுக்கு வரல ஆண்டவர், கனியை பார்க்கறதுக்கு வராரு. உண்டத்தில் கனி கொடுக்க முடியுமா? அதுதான் உன்னோட வழி. அவர் எப்படிப்பட்ட ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார்? அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. நான் பொறுமைன்னு போட்டிருக்கலாமே ஆண்டவரை நினச்சேன். இருக்கிறதுலையே கஷ்டம் நீடிய பொறுமைங்க. ஒரு பொறுமைன்னைக்கு யார்கிட்டையாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயப்படுற நிலமையில் இருக்குங்க. அப்படித்தானே? அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் சட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த சட்டங்களெல்லாம் தந்திரம் பண்ணுறது யார்? யோசித்து பாருங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்போ சட்டங்கள் நல்ல சட்டங்களாய் உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஆளுகையின் பிள்ளைகளாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே தேவன் தம்முடைய வழியை உங்களுக்கு போதித்து நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அந்த வழியை நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்தை கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறோமா? ஆமென், ஆமென். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கணும், சத்தத்தை கேட்கணும். அவர் கேட்பாரு, நீ இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணம்மா. நம்ம போய் சொல்லலாம், இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ண ஆண்டவர், இத்தனை மணி நேரம் பைபிள் வாசித்தேன். சொல்லுவார், நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்னை நோக்கி கூப்பிட்டம்மா, என் சித்தத்தை நீ செஞ்சியா? இருக்கா இல்லையா? நீ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு பல மைல் தூரம் கேட்குற லெவலுக்கு கூட கூப்பிட்டுருக்கலாம். நீ ஏன் சித்தத்தை செஞ்சியா? நான் உன்னை என்ன நோக்கத்திற்காக அழைத்து அறிந்திருந்தேனோ அந்த அழைப்பு. இப்போ என்ன ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன கொடுக்கப்படும்? பொறுப்புகள். அதை மாத்திரம்தான் அவங்க என்ன செய்யணும். அப்போ அவர் நம்மளை அழைச்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்டு செய்யணும். அவர் சொல்ல கேட்டு நம்ம செய்துட்டோன்னு வைங்களேன், எதுக்குமே பயப்பட மாட்டோம். ஆமென். இது இப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா, எதுக்கும் பயப்பட மாட்டோம்.
கடவுளுடைய பேச்சை நான் கேட்குறேன், மனுஷனுடைய பேச்சை அல்ல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நான் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு என்ன பாதையை வைத்திருக்கிறாரோ அதிலே நான் நடக்கும்படியாய், அதிலே செயல்படும்படியாய் அவரே எனக்கு கிருபையையும் சத்துவத்தையும் பலத்தையும் இருக்கிறார். ஆமென். அதை கூட நம்மளால செய்ய முடியாது. அவர் சொல்ற விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கே அவர் தான் என்ன செய்யணும், எல்லாத்தையும் தரணும். ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும். அப்படியே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, சவுல் சொன்னார்ல, அப்படியே அந்த ஒளியை பார்த்த உடனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அனுப்புகிறாரு. 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறாரு, அனனியாவை அனுப்புகிறாரு. இதெல்லாம் செய்யின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுடைய இடத்திற்கே வந்து கூட ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக மாற்றி உங்களுக்காக அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாட போகிற நாம், அவர் முதலாவது நமக்காக நித்திய ஜீவனையை அளித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்? கையை நல்லா தான் தூக்குங்களேன். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனே நானும் கனம் பண்ணுவேன். என்ன நீ மறுதளிச்சேன்னு சொன்னால் நானும் பிதாவின் முன்னாடி மறுதளிச்சிருவேன். இந்த கையை அவர் தந்தது கைங்க, தூக்குறதுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? சிலருக்கு தூக்கவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நம்மளுக்கு தூக்குறதுக்கு தந்திருக்காருல்ல, பேசுறதுக்கு தந்திருக்கிறார்ல, பாடுறதுக்கு தந்திருக்கிறார். சிலருக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு போனாலே நன்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கும்பாங்க. உக்ரைனில் இல்லை, நம்ம காசாவில் இல்லை, இலங்கையில் இல்லை, நல்ல தமிழ்நாட்டில் நல்ல வசதியோட நல்ல படுத்து தூங்கும்படியாய் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது போர் சத்தத்தை கேட்குறீங்களா? எங்கேயாவது குண்டு சத்தத்தை கேட்குறீங்களா? எப்படி பதட்ட நிலைமையில இருப்பாங்க. இலங்கையில் பொருளாதார நிலைமை, ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னாலே வழி இல்லாத நிலைமை. அப்பேற்பட்ட இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் வைக்கவில்லை. தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அந்த நன்றி அறிதல் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்போதான் அந்த வழிகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஒரு புதிய நாளாய், ஒரு புதிய ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுற போல ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் அது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம முடிச்சிட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிச்சிருக்கிறேன். நம்ம பாதையில் ஓடணும்னு சொன்னோன்னா சில காரியங்களை வச்சுட்டு ஐயோ இது என்னால் முடியலையே, அது என்னால் முடியலையே அப்படின்னு நினச்சி கலங்குற ஒரு இது வரும். ஆனால் அவருடைய காரியத்தை நோக்கி நம்ம அவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஓடும் பொழுது அது சின்னதோ அது பெருசோ எதுவுமே கிடையாது. அவர் சொன்னதை செய்கிறதற்கு எனக்கு பலன் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதை செய்கிறதற்கு என்னை ஓட வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னதை செய்கிறதற்கு எனக்கு எல்லா சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார் என்ற முழு திருப்தியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட நாம் அவருக்குள்ளாய் களி கூற முடியும். இந்த உலகத்தின் வாழ்க்கைகளிலே பிசாசு கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் தகர்த்து போட முடியும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அது வெட்கப்பட்டு தலைகுனிந்து ஓடும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியே நமக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் வந்தாலும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஆனந்த சந்தோஷம். என்ன காரியமாயிருந்தாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாத நல்ல நேசர். நீங்கள் ஒருபோதும் கலங்கிறாதீங்க. அதான் சொல்கிறாரு, யுத்தம் நடக்கும், அது வரும் இது வரும், நீ பயப்படாத, இதெல்லாம் நடந்தாலும் உடனே முடிவு வராதுங்கிறாரு அவர்.
வேதம் அப்படித்தான் சொல்லுது. இதெல்லாம் நடந்தாலும் முடிவு உடனே வராது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ண கற்றுத்தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து, அந்த ஜெபத்தின் மேன்மையும் மகிமையும் இந்த பூமியிலே நடப்பிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அந்த மகிமையை எங்கள் கண்கள் காணட்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணட்டும். முதலாவது எங்கள் கண்கள் காணட்டும் அப்பா, எங்களுடைய சரீரம் காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்ல கிருபைக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய ஆளுகை, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கட்டப்பா. அவர்களை விட்டு விலகாதிருக்கிற ஒரு மகிமையாய் நாங்கள் கடந்து சென்றாலும் நீங்கள் அவர்களோடு கூட இருக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கட்டும் அப்பா. மனுஷனை அல்ல ஆண்டவரே, மனுஷனை அல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ராஜா அப்பா, நீர் கொடுக்கிற மகிமையின் பிரசன்னத்தினால் மலை போன்ற பிரச்சனைகளும் பனி போல உருகி போகும் என்று சொல்லுகிறீரே. பனி போல உருகி போகிற அந்த மாசற்ற மேன்மையின் மகத்துவத்தை எங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுக்கு வாய்ப்பை அளித்த சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் உபதேசியார் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.